ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கோம். அந்த ஆப்பிள் மொபைலில் யாராக இருந்தாலும் ஒரு ஃபோனு இருந்தால் ஒரு கேம் இருக்கும். அதில் நம்ம இம்பார்ட்டான இப்போ நம்பர் 1 ஆப்பில் இருக்கிறது கேமில் ஃப்ரீ ஃபயர் தான் இருக்குது. அப்போனா அந்த ஐஃபோனில் எப்படி ஃப்ரீ ஃபயர் டேரெக்டாக நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுவும் ஆப் ஸ்டோர்லேயே பண்ண போகிறோம். ஆப் ஸ்டோர் போய்க்கலாம். இதை நான் ஃப்ரீ ஃபயர் டைப் படிக்கிறேன். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு போடுறேன். ஆனால் இங்கே ஷோ ஆகலை. ஆனால் பப்ஜி காப்பியெல்லாம் இதில் ஷோ ஆகுது. இன்ஸ்டாகிராம்லாம் ஷோ ஆகுது. அப்போனா ஒன்றும் இல்லை, கேன்சல் கொடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்களா வி.டாட்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். நம்ம ஆல்ரெடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருக்கோம். சப்போஸ் கேட்கல, டேரெக்டாக இப்படி வந்துட்டாலும் இங்கே பார்த்தீங்களா கண்ட்ரி இருக்கா, கண்ட்ரி கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக நிறைய கண்ட்ரி வரும். மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கா, அதில் கிளிக் பண்ணி எஸ்ஐன்னு போட்டிங்கன்னா சிங்கப்பூர்னு கீழே இருக்கும். இந்த இருக்கா டாட்டா காமிக்கிறதுனா அந்த சிங்கப்பூரை கிளிக் பண்ணுங்கள். கீழே கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துங்க. அப்புறம் அக்ரியூ கொடுத்துங்க. அக்ரி கொடுத்தாச்சா, அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் என்ன கேட்டிருக்கு, கிரெடிட் கார்டு, மொபைல் பே, அப்புறம் ஷாப்பிங் பே அதெல்லாம் கொடுத்துக்கு. நீங்கள் நான் ஒட்டியும் கொடுத்துங்க. NONE இருக்குல்ல, அதை ஒட்டியும் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஏதாவது ஒரு நேமு. நான் இப்போ விஸ்வா போட்டிருக்கேன். அப்புறம் கீழே டாப் போட்டிருக்கேன். அப்புறம் கீழே ஒரு 9 போட்டுக்கலாம். அப்புறம் சிங்கப்பூர்னு இருக்குது. அப்புறம் ஃபோன் நம்பர் 999 உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் டன்னு கொடுத்துருங்க. என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், டன் கொடுத்துட்டேன். இதில் கோடு கேட்குது. ஆமாம், இந்த நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குமோ அந்த கோடு கொடுக்கணும். ஒரு 6 டிஜிட் கோடு கொடுத்துடலாம். 6 கோடு ஏதாவது ஒன்று. ஓகே, 3 5 இருக்குன்னு இன்னொன்று கொடுத்தா போதும். ஓகே, ஒரு 6 கோடு கொடுக்கணும். எப்படின்னா புதுக்கோட்டையில் இருந்தால் புதுக்கோட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சிங்கப்பூர் கண்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ போயிடலாம், வெளியில் போய்க்கலாம். திரும்ப தூக்கி விட்டு டேரெக்டாக ஆப் ஸ்டோருக்கே போயிடலாம். ஆப் ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர்னு டைப் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்ன்னு டைப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்களா 2 ஆப் வந்துடுச்சா, அவ்வளோதான். இதே மட்டும் தான் வரும். அப்புறம் இதை அப்படியே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஃப்ரீ ஃபயரும் இருக்குது, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸும் இருக்குது. ஐஃபோனில் இது ஒட்டி தான் ஒரு பெனிஃபிட்டு. ஓகேங்களா? ஓகே, டோட்டலாக இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அக்கௌண்ட் நீங்களே சேஞ்ச் பண்ணிங்க. திரும்ப அதே மட்டும் போகிறோம். திரும்ப இந்த சிங்கப்பூர் இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. சப்போஸ் சிங்கப்பூர்லேயே வச்சுக்கணும், இல்லைன்னா இந்தியாவில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம இந்தியாவிலே சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு அதே மட்டும் பண்ணிங்க. இந்தியா கிளிக் பண்ணுறேன். சர்ச் பாக்ஸில் இந்தியான்னு நம்ம சர்ச் பண்ணவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். திரும்ப கண்டினியூ, அப்புறம் அக்ரி. அவ்வளோ இது மட்டும் கேட்கும். அதில் நான் 4 கொடுத்துக்கலாம். அப்புறம் பேர் விஸ்வா, அதாவது ஒரு டாப்பு. அப்புறம் 9 போட்டுக்கிட்டு சிட்டி கேட்கும். நம்ம புதுக்கோட்டைன்னு போட்டுக்கலாம். அப்புறம் கண்ட்ரி தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அப்புறம் கோடு, டிஜிட்டல் கோடு, உங்கள் மாவட்டத்தில் உள்ள கோடு கேட்கும். அது ஒரு 6 நம்பர் வரும், கொடுத்துங்க. அப்புறம் நம்ம ஃபோன் நம்பரு. ஓகே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த கோடு 6 நம்பர் வரணும். ஓகே, அம்புட்டு தான். இப்போ நீங்கள் போய்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்ப இந்த இந்தியாவிலேருந்து வராது. அதே மட்டும் உங்களுக்கு எந்த ஒரு ஆப் வேணும்னாலும் நீங்கள் சிங்கப்பூர் கண்ட்ரியில் வச்சுக்கிட்டு டேரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரீ ஃபயர் திரும்ப டைப் அடிப்பாக வராது. இதில் பார்த்தீங்களா, முதல்ல சிங்கப்பூர் கண்ட்ரியில் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, இவ்வளோ தான். ஃப்ரீ ஃபயரை ஆப்பில் டவுன்லோட் பண்ணணுன்னா இது மட்டும் கரெக்டாக ஒவ்வொரு தெளிவாக வீடியோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது மட்டும் ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோர்லேயே. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இது பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?